நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு வேத தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த வசனத்துலேருந்து நம்ம ஆண்டவருடைய நாமங்களை குறித்து பார்க்குறோம். அதில் அவருடைய நாமமான அதிசயமான நாமம், அந்த நாமத்தை குறித்து தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய தேவனுக்கு வேதத்தில் நிறைய பேர் கொடுத்ததில் அதிசயமானவர்னு ஒரு பேர். ஏன் அவர் அதிசயமானவர்னால், யாராலையும் செய்ய முடியாத காரியங்களை செய்யக்கூடியவர் தான் தேவன். அதனால தான் அவர் அதிசயமானவர். அவருடைய அதிசயம் எதில் விளங்குதுன்னா, அவருடைய பிறப்பிலே அவருடைய அதிசயம் விளங்குது. ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஒரு தாயின் வயிற்றிலேருந்து அவர் பிறந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய இறப்பு கூட ஒரு பெரிய அதிசயம் தான். இந்த உலகத்தில் யாருமே மறித்து உயிர் தெழுந்ததே கிடையாது. தேவன் மாத்திரம்தான் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினார். அதனால தான் நம்மளுடைய தேவனுக்கு அதிசயமானவர் அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டுறோம். அதுக்கப்புறம் இந்த அதிசயமான தேவன் வேதத்தில் நம்ம நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்கிறத நம்ம பார்க்குறோம். காற்றையும் கடலையும் அதட்டினார். யாராலையும் காற்றையும் ஒரு கடலையும் அதட்டவே முடியாது. ஆனால் கர்த்தர் அவைகளை செய்தார். அதுக்கப்புறம் மறிச்சவங்களை உயிரோடு எழுப்பக்கூட முடியாது. ஆனால் தேவன் அந்த அற்புதத்தையும் அதிசயத்தை கூட செஞ்சார். அதுக்கப்புறம் உணவு இல்லாதவங்களுக்கு 5 அப்பம் 2 மீன், வெறும் 5 அப்பம் 2 மீன், அதை வச்சு 5000 பேருக்கு கர்த்தர் ஆகாரத்தை கொடுத்து போஷித்தார். இவ்வளவா கர்த்தர் இன்னும் அநேக அதிசயங்கள், இன்னும் அநேக அற்புதங்கள் நம்மளுடைய வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அதிசயமான தேவனை நம்ம துணையாக கொண்டு இருக்கும்போது, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைமை இருந்தாலும், நம்மளுடைய தேவைகளோ, நம்மளுடைய மற்ற காரியங்களோ, நம்மளுடைய எந்த காரியத்தையும் அதிசயமாக அற்புதமாக நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவன் தான் நம்மளுடைய அதிசயமான தேவன். இதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம். நிக் விஜூசிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதரை குறித்து நம்ம அநேகர் கேள்விப்பட்டிருப்போம். இவருக்கு 2 கைகள் 2 கால்கள் இல்லாமல் தான் இருக்கும். அவர் பிறந்ததுலேருந்தே இந்த குறைபாடோடு தான் அவர் பிறந்தார். இந்த சூழ்நிலைமையில் இருக்கிறதுனால அவர் ஸ்கூல் படிக்கும்போது அநேகர் அவரை கேலி கிண்டல் செஞ்சாங்க. இதனால் அவருடைய வாழ்க்கையில் மற்ற மனிதர்கள்கிட்ட உண்மையான அன்பு இல்லாததுனால அவர் வாழ்க்கையில் தனிமை உணர்வை அவர் அதிகமாக உணர்ந்தார். அப்படி இருக்கும்போதும் அந்த தனிமை உணர்வு அவரை என்ன நிலைமை கொண்டு போச்சுன்னா, வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அநேக நேரத்தில் அவர் யோசிச்சிருக்கார். ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்த அந்த குடும்பம் அவரை தேவனுக்குள்ளாக விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தது. அதன் மூலமாக அவர் தேவன் மேலே விசுவாசம் வைத்து அவருடைய வாழ்க்கையில் முன்னேறி போகும்போது அவர் பின்னாடி நல்லா படித்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் பேச்சாளராக மாறுறாரு. அதுக்கப்புறம் அநேக நாடுகளுக்கு பயணம் பண்ணி அங்குள்ளவர்களை சந்தித்து அவரால் முடிந்த எல்லா காரியத்தையும் அவர் செய்தார். அவருக்கு திருமணமாகி பிள்ளைகள் கூட பிறந்தாங்க. ஒரு பெரிய குறைபாடு, கை கால் இல்லாதவரை கொண்டே கர்த்தர் இவ்வளோ அற்புதமாய் அவரை கொண்டு அநேக பிரயோஜனப்படக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்யும்போது, அவரை நோக்கி பார்க்குற நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்பட விடாமல் நம்மளை அதிசயமாக நடத்துவார். இப்போ நம்ம கேள்விப்படுகிற இந்த போர், இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் ஜஸ்ட் தற்காலிகம்தான். ஆனால் கர்த்தர் நினைத்தால் எல்லாவற்றையும் மாற்றி போட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட அதிசயமான தேவனை நாம் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவரை நாம் நினைத்து அவரை நாம் போற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.